1991. A bold and dynamic preacher set out on a journey that would have an impact on every continent for generations to come. For more than 20 years and to more than thousands of people, Dr. Ravi Daniel passionately proclaimed the certainty of hope found only in Jesus Christ. Prepare to meet your God, O Israel. People, races and denominators together toward a common purpose as he preached around the world. He met with dignitaries and world leaders still recognized among the most influential religious leaders in the history of the world. Daniel's preaching on Christ's supremacy changes every individual and congregational life. Holy Spirit's motive through Daniel is not only to make believers, but to equip and to serve Lord Jesus. He preaches around the world that he may present every man perfect in Christ Jesus. God anointed him to be prophet for the nations and to sound his behalf. Right now, in the name of Jesus, redeeming power, enlighten your life today. Past 20 years, God reveals His secrets and His plans through Prophet Daniel and keeps every single word. So let us bow our ears to know God's plan and promise for the year 2012. Never again will my people be shamed. A very warm good evening to all my friends and elders present here. This is a day that the Lord has made for us to rejoice in His presence. Let's bow our ears to the Word of God. I call my dad, Dr. Ravi Daniel, to lead us in the Word of God.
நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவரீர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீர். யோவேல் 2:27 படி அவளோடு காத்திருந்த ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய பிரசன்னத்திற்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நிந்தையை கண்ட வருஷங்களும் வியாதியின் பிடியில் சிக்குண்டு தவித்த வருடங்களையும் கடன் பிரச்சனையில் சிக்குண்ட வருடங்களையும் தாண்டி ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலே வாக்கு பண்ணியிருக்கிறார். என் ஜனம் வெட்கம் அடைந்து போவதில்லை. Thank you, Jesus. Glorious Lord. இந்த ஆண்டை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஆண்டு வழக்கம் போல எந்த ஒரு சஞ்சலமும் பயமும் இல்லாமல் தொடங்கினாலும் இந்த ஆண்டு ஒரு அழுகையின் ஆண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் சேர்த்து வைத்த சம்பாதித்த அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள். எப்படி சத்துரு வந்து எல்லாவற்றையும் பிடுங்கினான் என்று தெரியாமல் தவிப்பார்கள். ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயமும் வேதனையும் துக்கமும் அடைந்திருக்கும். வியாகுலத்தோடு தங்கள் வேதனையை பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஆனால் யாரிடத்திலே சொன்னாலும் அவர்களும் சொல்லுவார்கள், நாங்களும் இதே நிலைமையில் தான் இருக்கிறோம். பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைகள், எல்லா நன்மைகளையும் இழந்திருக்கிறோம் என்று கலங்கி தவிப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனமே, நீ வெட்கமடைந்து போவதில்லை. உன் உறுதியான விசுவாசத்தையும் ஆழமான ஜெப ஜீவியத்தையும் நான் கண்டேன். உனக்கு இரக்கம் பாராட்டும்படிக்கு என் கரத்தை உனக்காய் நீட்டியிருக்கிறேன். நீ கடந்து போகிற பாதைகளில் எல்லாம், நீ கால் வைக்கிற எந்த இடத்திலும் என் பிரசன்னத்தை நீ காண்பாய், என் வல்லமை நீ காண்பாய். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே இந்த ஆண்டு எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவனாகிய கர்த்தர் அபரிதமாய் ஆஸ்வதிக்க போகிறார். அவருடைய வல்லமையின் கரம் இறங்க போகிறது. இந்த இடம் முழுவதுமாய் அவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை செய்யும். ஆண்டவரே, துக்கத்தை இனி அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வராதபடி என் தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இந்த கூடாரம் முழுவதும் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. இதை கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிராத நன்மை உன் வாழ்க்கையில ஆவியானவர் தொடங்கிவிட்டார். You are going to inherit the promise. Never again my people be the same. Never be ashamed. Whatever the promise God has given to your life, it will come true. Each and every promise you have to climb and inherit. In Jesus' name I pray. Amen. Praise the Lord. I bring the greetings to you in the name of our Lord Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஏற்கனவே நமக்காய் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அன்பு பிள்ளைகள் அதை வாசித்தார்கள், 18 தொடங்கி 27 வரை. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த ஆண்டை மாற்றப் போகிறார், இந்த ஆண்டு எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த சொன்ன தீர்க்கதரிசி யார், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர், அவருடைய வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது, ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏதோ வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார் என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, இந்த வார்த்தையினுடைய உட்கருத்து என்ன? The intention to reveal the secret, how God given the promise to His children. This is very important to the people. The word of the Lord, Hosea chapter 1 verses 1. And note, the Joel means the Lord is God. The Joel means the Lord is God. And also, Elijah's name, which means my God is the Lord. என்னுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் யோவேலுடைய வார்த்தைக்கும் எலிஷாவினுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே எடுத்த காரியத்தை ஒரே ஒரு வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் எப்படி நிறைவேறப் போகிறது, இந்த காரியங்களை எப்படி நிறைவேற்றப் போகிறார். The Joel wanted the people of Judah to understand what God was saying to them through the plague and drought. ஒரு பெரிய உபத்திரவத்தை தேசத்தின் மேல் பிசாசு கொண்டு வரப் போகிறான். அது எப்படி இருக்க போகிறது? முதலாவது ஒரு வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது, locust. The locust, it means there is many meanings in between. locust, வெட்டுக்கிளிகள் என்று சொல்ல வார்த்தையிலே 4 விதமான அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது locust swarm, இரண்டாவது great locust, மூன்றாவது young locust, நான்காவது other locust. 4 விதமான வெட்டுக்கிளிகள் தேசத்தின் மேல் கடந்து வரப்போகிறது. இது 4 வித்தியாசமான பொருளை உடையதா இருக்கும். எல்லா வெட்டுக்கிளிகளும் ஒரே விதமான ஆகாரத்தை உட்கொள்ள முடியாது. அதற்கு மாறாக இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்ள போகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வெட்டுக்கிளிகளும் ஒவ்வொரு வித்தியாசமான நஷ்டத்தை தேசத்தில் உண்டு பண்ணும். ஒவ்வொரு வெட்டுக்கிளிகளுடைய உணவு உட்கொள்ளுதல் அழிக்க போகிற காரியங்களை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் 2 மடங்காய் கொடுக்க போகிறேன். I will return back to my people whatever the locust is committed against the children of God. இங்கே வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, the Joel wanted the people of Judah to understand what God was saying to them through the plague and drought. In our own times, the nations of the world are experiencing drought and famines, frightening epidemics, unexpected earthquakes, and disvasting of floods. அநேக காரியங்களை இந்த ஆண்டிலே சந்திக்க போகிறோம் என்பதைத்தான் யோவேல் மிக தெளிவாய் சொல்லுகிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பக்தி உள்ள ஜனங்கள் இதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், உங்கள் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உங்கள் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். கர்த்தரை தேடுகிற என் ஜனம் ஒருபோதும் வெட்கத்தை காண்பதில்லை. என் ஜனங்கள் எப்படிப்பட்ட தீமைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராட திராணி உள்ளவர்களாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ ஒருபோதும் வெட்கத்தை காண்பதில்லை, நீ ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே வசனங்களை நாம் எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த யோவேல் சொல்லப்படுகிற காரியங்களைத்தான்
மிக ஆழமாய் பார்க்கிறோம். The wise preacher or teacher will get the people's attention by referring to something they are all concerned about. This is what the teaching today. இந்த நாளிலே நாம் நினைக்கலாம், ஏதோ ஒரு முதல் நாளிலே ஆலயங்களுக்கு சென்றோம், திரும்பவும் நாம் ஆலயத்தை முடித்து வீட்டுக்கு வந்தோம், உணவு அருந்தினோம், ஏதோ நம்முடைய வேலைகள்லாம் முடிந்தது, மாலையில ஒரு கூட்டம் நடக்கிறது, என்னதான் தேவன் பேசுகிறார் என்று போய் கேட்போம் என்று சொல்லி நீங்கள் இருதயத்திலே எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் இந்த இடத்திலே வர முடியாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை வெறுமையாக அழைத்து வந்து வெறுமையாக அழைத்து போக அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எடுத்த தீர்மானங்கள், இந்த கடந்த ஆண்டிலே நீ கடந்து சென்ற கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, நிந்தை அவமானத்தின் பாதை, இழந்து போன ஆசீர்வாதத்தின் பாதைகளை நீ நினைக்க கூடாது என்று சொல்லி, எந்த ஜனங்கள் முன்பு நீ வெட்கப்பட்டு கலங்கி நின்றாயோ, எந்த ஜனங்கள் முன்பு வேதனைக்குள் ஆனாயோ, அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கமும் அவருடைய சித்தமுமாயிருக்கிறது. இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை தேடுகிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், இந்த ஜனத்தை நான் எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். These people are chosen for me to do my work. இந்த ஜனங்கள் என்னுடைய வேலை செய்வதற்காக, இந்த ஜனங்கள் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜனங்களை நான் முன் குறித்தேன், நான் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கத்தை காண்பதில்லை. அது மாத்திரமல்ல, எப்படி நடக்கும் இந்த காரியம்? வாசியுங்கள், யோவேல் 1:1 எடுத்து வாசியுங்கள். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே, அதாவது யோவேல் புஸ்தகத்தை எடுத்து திருப்பின உடனே ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. லோகஸ்ட் invade the land, nation faces severe economic crisis. தேசம் முழுவதும் ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட போகிறது. அதைத்தான் எடுத்த யோவேல் புஸ்தகத்தை திருப்பின உடனே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. தேசம் முழுவதும் பிரச்சனைகளை சந்திக்கும். எக்கானமி and all the financial things and industrial politics எல்லாவற்றிலும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதற்கு யோவேலுடைய தீர்வு என்ன? பிரச்சனைகள் வரும், வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். In this case, the people of Judah were talking about the economical crisis, so the Lord led Joel to use that event as a background of his messages. அவருடைய செய்திக்கு பின்பதாக, யோவேல் நீ தேசத்துக்கு மேலாக தீர்க்க தரிசனம் சொல், இந்த ஆண்டிலே 4 விதமான அழிவை தேசம் சந்திக்க போகிறது. 4 விதமான அழிவை தேசம் சந்திக்க போகிறது. அந்த அழிவிலிருந்து தேவனுடைய ஜனத்தை எப்படி காப்பாற்ற முடியும், தேவனுடைய ஜனத்தை எப்படி யார் விடுவிக்க முடியும் என்று சொன்னால், முதலாவது வேதம் சொல்கிறது, the elders and citizen in general hear this. நீங்கள் தேவனுடைய ஜனமாகிய மூப்பர்களையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் அழைத்து வந்து அவர்களை கவனித்து கேட்க சொல்லுங்கள், தேசம் இப்படிப்பட்ட தீமையை அனுபவிக்க போகிறது. ஆனால் 4வது வசனம் வாசித்து பாருங்க. 1:4 எடுத்து வாசியுங்கள். பாருங்க, they had long experience and could authenticate what he was saying, and they were respected citizens in the land. With their support, Joel wasn't just voice crying in the wilderness.
ஏதோ ஒரு வார்த்தை குறித்து துக்கத்தோடு கூட தேவன் தேசத்திலே 4 விதமான அழிவை கொண்டு வர போகிறார். ஆகினால் வாங்கள் நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கூடுவோம் என்று சொல்லவில்லை. அதற்கு எப்படி நம்மை தேவன் விடுவிக்க போகிறார்? இந்த ஆண்டிலே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? தேவன் எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வர போகிறார்? எப்படி தீமைகள் எவ்வளவு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த தீமைக்குள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதுதான் இந்த ஆவிக்குரிய ரகசியம். இந்த இடத்துல வேதம் the Joel used 4 different verses to describe the plague. Chapter 2 verses 25. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் திரும்ப கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதுல இன்னும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்னா 2012 ஒரு சின்ன வித்தியாசம். எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ தெரியாது. 2012 எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணு சொல்லுவேன். 4 விதமான ஒரு பெரிய அழிவு தேசத்தில் வரப்போகிறது. 4 விதமான பெரிய நஷ்டங்களை ஜனங்கள் சந்திக்க போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க இதுவரைக்கும் எதை இழந்தார்களோ அதை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு. இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஆண்டு இது? இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு. ஆனா உலகத்திற்கு எப்படி இருக்கும்? இருக்கிறதை இழந்து போகிற ஆண்டு.